யாரோ ஒரு ஆள் விசில் அடிச்ச மாதிரி தெரிஞ்சுச்சு. அண்ணன் வேற மேடையில் இருக்காரு. இது என்னோட ஏற்பாடு நினைக்க மாட்டாரா? இதுக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது. இது ஏதோ ஒரு திட்டமிட்ட சதின்னு நினைக்கிறேன். இல்ல யாருன்னே தெரியல. நம்ம வளர்ச்சியில் அக்கறையுள்ள ஒரு 2 பேர் பின்னாடி உட்கார்ந்து விசில் அடிக்கிற மாதிரி தெரியுது. ரொம்ப நன்றி. அந்த 2 பேருக்கு முதல்ல நன்றி. அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இந்த டெல்லி குளிர்கால கூட்டத்தொடர்ல அந்த குளிர்கால கூட்டத்தொடருக்கே ஒரு உஷ்ணமா இருக்கக்கூடிய திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர், கலா ரசிகர், என் அருமை அண்ணன் திருச்சி சிவா அவர்களே. அண்ணன் சிவா அவர்களை பத்தி சொல்லணும்னா, அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக, மக்கள் தொண்டராக, கொள்கை பேசுபவராக, உண்மையிலேயே பேசுவதற்காகவே படைக்கப்பட்ட ஒரு பிறப்பாக, ஒரு ஒரு ஆயுதமாக தான் நமக்கு தெரியும். நான் அவருடைய பேச்சுக்கு மிகப்பெரிய ரசிகராக இருந்தேன். ஆனால் உண்மையிலேயே பிரபாலினி அவர்களுக்கு இந்த நேரத்துல அண்ணன் திருச்சி சிவா அவர்களை இந்த விழாவுக்கு அழைச்சதுக்காக முதல்ல என்னுடைய தனிப்பட்ட பாராட்டை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அண்ணன் பேசுவது மட்டுமல்ல, மிக இனிமையாக பாடக்கூடியவர். அதுவும் மொழியின் ருசி அறிந்து, கவிதையின் ருசி அறிந்து, அனுபவித்து அதை பாடக்கூடிய, அது பழைய பாட்டுலாம் அண்ணன் பாட சொல்லி நீங்க கேட்கணும். குறிப்பாக ஹிந்தி பாடல்கள்லாம் ரொம்ப அற்புதமா பாடுவாரு. அதாவது இசைக்கு இசை ஒரு சர்வதேச மொழி. அந்தந்த ஊர்ல அவங்களோட தாய்மொழியில அது பாடப்படுது. அதனால உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மொழி பாடல்களையும் அவர் கேட்பார். அண்ணன் அவர்கள் ஹிந்தி பாடல்களை மிக அற்புதமாக பாடுவார். அதே மாதிரி தமிழ் பாடல்களை, தர்மதுரை வெளியான அந்த இரவு, நான் எடுத்த தர்மதுரை திரைப்படம் வெளியான அந்த இரவில் எனக்கு என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த படம் மாபெரும் வெற்றி பெறும் என்று முன்கூட்டியே சொன்னவர். அந்த படத்தை அங்குல அங்குலமாக அவர் ரசித்தவர். அதிலிருந்து தான் நான் அவரோடு ஐக்கியமானேன். நான் எடுக்கும் எல்லா படங்களையும் முன்கூட்டியே அவருக்கு நான் காட்டி விடுவேன். அப்படி இந்த அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் இருக்கிற மேடையில், அவர் அருகில் நான் இருப்பது எனக்கு ரொம்ப பெருமை. அந்த வாய்ப்பை எனக்கு தந்த பிரபாலினிக்கு என்னுடைய நன்றி. எனக்கு பக்கத்தில் இன்னொருத்தவங்க உட்கார்ந்துருக்காங்க பாருங்க. அவங்க வைஷாலி, மிகச்சிறந்த கேமராமேன். அவங்களும் இவங்களும் சேர்ந்துதான் அந்த இலங்கையில் அந்த ஆட்டம் போட்டது. ஷூட்டிங் இலங்கையில, பாட்டு, இசை, தன்னுடைய கலா ஆர்வத்தை பூரா வெளிப்படுத்தின அந்த கடற்கரையில, அதுக்கு காரணம் அவங்க. மிகச்சிறந்த ஒளிப்பதிவாளர். குறிப்பா அவங்க நல்ல மீன் குழம்பு வைப்பாங்க, அது எனக்கு தெரியும். ஒரு நாள் அவங்க வீட்டில் மீன் குழம்பு சாப்பிட்டேன். ரொம்ப பிரமாதமான மீன் குழம்பு. ஆனால் அதே சமயத்தில் ஃபோட்டோகிராஃபியும் அவைலபிள் லைட்டில் படம் எடுக்கிறதுக்கு ஒரு தனி ஆற்றல் வேணும். ஏன்னா லைட்டு நம்ம பண்ணி எடுக்கிறது வேற, கிடைக்கிற வெளிச்சத்தில் படம் எடுக்கிறது வேற. சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அவைலபிள் ஃபோட்டோகிராஃபிங்கிறது ரொம்ப கஷ்டம். அதில் அவங்க ஒரு மிகச்சிறந்த ஒளிப்பதிவாளர். நான் பிரபாலினி அவர்களை நான் பார்த்த உடனே, பழக ஆரம்பித்த உடனே நான் உண்மையிலே நினச்சேன், ஒரு தகப்பனுக்கு மகள் என்றால் இப்படி பிறக்கணும்.
ஒரு தகப்பனுக்கு மகள் என்றால் இப்படி பிறக்கணும். அண்ணன் திருச்சி சிவா அவர்களோடு நான் பழகியவன்ற முறையில் அவருடைய 2 பெண் பிள்ளைகளும் அவர்கள் அப்படி உள்ளங்கை 2 உள்ளங்கையில வச்சு தாங்கிறத நான் பக்கத்துல இருந்து பார்த்துருக்கேன். என்னை சிற்றப்பா என்று அழைக்கக்கூடிய அந்த பிள்ளைகள், அதில் ஒருத்தவங்க கவிஞர், தன் தந்தையை பற்றி அதாவது இந்த விழாவுக்கும் அண்ணன் திருச்சி சிவா அவர்களுக்கும் ஒரு டிஸ்கனெக்டட் கனெக்ஷன்ஸ் இருக்கு. என்ன எப்படி இந்த பிரபாலனி தன் தந்தையை தன் உயிரில் சுமந்துக்கிட்டு இருக்காரோ அது மாதிரி அண்ணனுடைய பிள்ளைகள் இருவரும் அண்ணனை வந்து தன் உள்ளங்கையில தாங்கிறத நான் பக்கத்துல பார்த்துருக்கேன். தன் தந்தைக்காகவே ஒரு கவிதை நூலை ஒரு மகள் மூத்தவள் எழுதியிருக்காங்க. சின்ன பாப்பா அது வேற மாத்தி சொல்லி அப்புறம் நைட் நான் திட்டு வாங்க முடியாது, ஃபோன் பண்ணி சித்தப்பா இப்படி நீங்க மாத்தி சொல்லிட்டீங்களே அப்படி. ஸோ அண்ணனுக்கு என்னுடைய வணக்கம். இந்த பிரபாலனை பத்தி சொல்லணும்னா நீங்க பார்க்குற தோற்றத்துக்கும் அவங்களோட நீங்க பழகி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு குழந்தை மாதிரி. அது பழகினா தெரியாது, ஒரு குழந்தை மாதிரி தன் தந்தையை வந்து அவ்வளவு உயிருக்கு உயிரா நேசிக்கிற ஒரு 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 சகோதரி. இந்த ஜென்ரேஷன்ல தான் இப்படிப்பட்ட பிள்ளைங்களை பார்க்க முடியும். அடுத்த ஜென்ரேஷன்ல இப்படி இருக்குமான்றதுக்கு உத்தரவாதம் நான் சொல்ல முடியாது. உலக லெவல்ல இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பெற்றோர்களுடைய மன தவிப்பாயிருச்சு. ஏன்னா அதாவது படிச்சுக்கிட்டு இருக்கிற குழந்தைகள் பார்க்கறதுக்கு தொடங்கிருச்சு. சின்ன வயசுல இருந்தே எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. அதுகளுக்கு எதன் மீதும் ஒரு தீவிரமான ஒரு பிடிப்பு, ஈடுபாடு, நம்பிக்கை அப்படிங்கிறது குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. எல்லாத்தையுமே பார்த்துருது. எல்லா ஆச்சரியங்களும் ஒரு குழந்தைக்கு 10 வயதுக்குள் முடிந்து விடுகிறது. ஏன்னா படிக்கிற எல்லாருமே பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். இப்படி இருக்கிற இந்த இணைய வாழ்வுல பார்க்கிற எல்லாமே குடிப்பதற்கு தண்ணீர், பணம், இன்னும் கொஞ்ச நாள் சுவாசிக்கிறதுக்கு பணம் வந்துடும். இப்ப பார்த்தாலே பணம், பார்க்கிற எல்லாமே பணம். பார்த்தா காசு, பேசினா காசு, தண்ணி குடிச்சா காசு. அப்ப இந்த 3க்குமே காசு ஆயிடுச்சு. இப்ப குடியிருந்தா காசு. அப்ப ஒரு மனிதன் உயிரோடு இருக்கிறதுக்கே செலவழிக்கணும், அதுக்கு சம்பாதிக்கணும், வாழ்நாள் எல்லாம் சம்பாதிக்கணும். இப்படியான ஒரு 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 காலகட்டத்தில், இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் ஒரு பெண் தன் தந்தையுடைய பாடலை, தன் தந்தையுடைய ஈழத்து மெல்லிசை மன்னர் MP பரமேஷ் அவர்களுடைய அந்த பாடல்களை மக்கள் மன்றத்தில் கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி, இங்கே மட்டுமல்ல இலங்கை முழுக்க நிகழ்ச்சி நடத்தி, இவர் என் தந்தை, இவர் என் தந்தை, இவர் இசையமைத்த பாடல், இது என்னுடைய தாயார், இவங்க 2 பேரும் காதலுக்கு வரும் இந்த பாடல், கிட்டத்தட்ட அவருடைய ஒட்டுமொத்த ஆல்பத்தையும் வந்து அவர் போட்ட எல்லா பாடல்களையும் மக்கள் மன்றத்தில் திரும்ப பாடி. ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி அழிந்து போன நகரம், அழிஞ்சு போன ஊர், பல பேருக்கு ஊரே இல்லை, பல ஊர்கள்ல தமிழர்களே இல்லை. அப்படியான ஒரு ஊர்ல, அப்படி ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு ஊர்ல தன் தந்தையின் பாடலை தொடர்ந்து இசைத்து கொண்டே தன் தந்தையின் பெருமையை பேசிக்கொண்டே இருக்கிற பிரபாலனி பிரபாகரனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதுவும் ஈழத்து முதல் பெண் இசையமைப்பாளர் என்ற பெருமை கொண்ட தங்கைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவருக்காக வேண்டியே நான் இந்த விழாவுக்கு வந்தேன். அதன் பிறகு அதனுடைய இனிப்பான ஒரு விஷயம் என்னன்னா, அண்ணன் சிவா அவர்கள் இந்த மேடைக்கு வந்தது. நான் இது எதிர்பார்க்கவே இல்லை. அண்ணன் சிவா அவர்களை நான் இந்த மேடையில் இன்னைக்கு நான் சந்திப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ இந்த புத்தகத்தை கையில் கொடுக்கவே இல்லை. கொடுத்துருந்தா நான் முழுக்க படிச்சுட்டு வந்து இதை பற்றி நான் கொஞ்சம் 2 வார்த்தை உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அவர் தந்தை ஒரு கவிஞராக இருந்திருக்கிறார், கவிஞர் விபுல பீதாம்பரம் கவிஞராக இருந்திருக்கிறார். அதை பற்றி இவர் அவருடைய சரிதையை எழுதியிருக்கிறார். இந்த நூலில் நான் வந்து பார்த்து ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, இதை பார்க்கும் போதே எனக்கு ஒரு விஷயம் தெரியுது. இலங்கைக்கும் தமிழ்நாட்டுக்கும் வர்த்தகம் மட்டுமல்ல, வாழ்வியல் உறவு எவ்வாறு இருந்தது என்பதை இந்த புத்தகத்தினுடைய முதல் பக்கமே எனக்கு சொல்லியது. அது குறிப்பாக அன்றைய கலைமகளின் ஆசிரியர்
திரு கீவா ஜெகநாதன் அவர்கள், கீவாஜா அவர்கள், இவருடைய தந்தைக்கு ஒரு இரங்கற்பா எழுதியிருக்கிறார். அன்றைய கலைமகளின் ஆசிரியர் கீவா ஜெகநாதன் அவர்கள், கீவாஜா என்று சொல்லக்கூடிய ஜெகநாதன் அவர்கள், இவருடைய தந்தைக்கு ஒரு இரங்கற்பா எழுதியிருக்கிறார். அந்த இரங்கற்பாவோடு இந்த புத்தகம் வந்திருக்கிறது. இந்த புத்தகத்தை முழுவதுமாக படித்துவிட்டு எனது கருத்துக்களை முகநூலில் நான் பதிவு செய்கிறேன். பிரபா, என்னை அழைத்தமைக்கு நன்றி. இங்கே விழாவுக்கு வந்திருந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம். சுவாமி விபுலானந்தர் அவர்கள் இறுதியாக சொற்பொழிவாற்றியது திருச்சி வானொலி நிலையத்தில். அந்த நேரத்தில் ஜெயங்கொண்டான், கூத்தபிரான் என்ற இரு அறிவிப்பாளர்கள் இருந்தார்கள். அவர்கள் மூலம்தான் நான் அறிந்தேன். இன்று அவர்கள் இல்லை, காலம் சென்று விட்டார்கள். சுவாமி விமலானந்தர் அருகில் இருந்தவர் என்னுடைய தந்தையார் பீதாம்பரன் அவர்கள். என்னுடைய தந்தையாரின் மடியில் சுவாமி விமலானந்தர் அவர்கள் சொற்பொழிவாற்றி கொண்டிருக்கும் பொழுது மயங்கி விழுந்தார்கள். அப்பொழுது மட்டக்களப்புக்கு அவரை எடுத்து சென்றார்கள். அங்கு ஆடி மாதம் 6 சுவாமி விமலானந்தர் அவர்கள் காலமானார்கள். அந்த தொடர்பிலோ என்னவோ எனது மகளுடைய குயின் கோப்ரா நிகழ்ச்சிக்கும் வருகை தந்து இந்த நிகழ்ச்சியிலும் எனக்கு நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிய திருச்சி சிவா அவர்களுக்கு நான் மீண்டும் மீண்டும் நன்றி சொல்லிக் கொள்கின்றேன். சீனு ராமசாமி அவர்கள் பேசிய பேச்சை கேட்டால் அதனால் நான் என் பேச்சை பேசவே இல்லை. நான் என்ன கூற நினைத்தேனோ அதையெல்லாம் அவர் கூறிவிட்டார். அவைதான் தேவை. அவர் கீவா ஜெகநாதனை கூட எடுத்து வந்தார். அதுதான் முக்கியமானது. யார் ஒருவர் யாரால் பாராட்டப்படுகிறார் என்பது முக்கியம். அதுதான் முக்கியம். அன்று என்னுடைய தந்தையாரின் பெருமை அவர் குறிப்பிடாமல் அவர் யாரால் பாராட்டப்பட்ட கீவா ஜெகநாதன் அவர்களால், அதாவது தென்னிந்திய தமிழ்நாட்டு மக்களுக்கு அறிமுகமான பெருமையை அறிந்த கீவா ஜெகநாதன் அவர்களால் என் தந்தையார் பாராட்டப்பட்டார் என்பதுதான் எனக்கும் பெருமை, என் மகளுக்கும் பெருமை. இதுதான் வேண்டும். இதை சீனு ராமசாமி அவர்கள் மிக தெளிவாக சொன்னார். எனவே நான் அதிகம் பேச தேவையில்லை. தமிழ்நாட்டுக்கு என் வாழ்த்துக்கள். இது ஒரு சாதாரண நாடல்ல. லுஃப்தான்சா இரவு 2:40 3 மணித்தியாலங்கள் லேட்டாக ஆங்கிலத்தில் பேசுகின்றேன், அதை சொல்லுவேன், தாமதமாக வருகை தந்தது. அந்த நேரத்தில் கூட சென்னை ஏர்போர்ட் வெட்ட வெளிச்சமாக, என்ன இது திரும்பவும் நான் அமெரிக்காவுக்கு இறங்கி விட்டேனா என்று ஏதும் பழுது வந்து விட்டதா என்று நான் கேட்கவில்லை மகளிடம். ஆனால் அப்படி இருந்தது. கண்கொள்ளா காட்சி. சும்மா நினைக்காதீர்கள். இன்னும் 10 வருடங்களுக்குள் அமெரிக்காவை விட 10 மடங்கு சிறப்பாக நம் தமிழ்நாடு வந்துவிடும். தமிழ்நாட்டில் எந்த பஞ்சமும் இல்லை. நிச்சயமாக நான் தமிழ்நாட்டில் இருந்திருந்தால் இன்று நீங்கள் பாடல்கள் கேட்டிருப்பீர்கள். இந்த பாடல்கள் அனைத்தும் இலங்கை கலைஞர்களாக ஒளிப்பதிவு செய்யப்பட்டவை. அதற்காக நீங்கள் இலங்கை தமிழ் மக்களுக்கு, இலங்கை டெக்னீஷியன்ஸுக்கு, அதுவும் 50 வருடங்களுக்கு முன்பு அந்த தராதத்தில் இருந்திருக்காள் என்பதற்காக இலங்கை கலைஞர்களுக்கு நீங்கள் ஒரு கைதட்டல் கொடுத்தே ஆக வேண்டும். இதை மட்டும்தான் நான் கூறுவேன். சகலவற்றையும்
என்னை பற்றியோ இந்த இலங்கை புத்தகத்தை பற்றியோ சீன ராமசாமி அவர்கள் தாராளமாக கூறிவிட்டார்கள். இப்பொழுது எனது நண்பர், அப்படி கூறுவதும் தவறு என்று நினைக்கிறேன், அவர் பெரிய இடத்தில் இருக்கின்றார். திருச்சி திருச்சிக்கும் அவருக்கும் என் தந்தையாருக்கும் உள்ள தொடர்பில்லால் அவர் எனக்கு நெருக்கமானதாக இருக்கின்றார். இதனை திரு தட்சிணாமூர்த்தி அவருக்கு நன்றி கூற வேண்டும். இன்று மௌனமாக அமர்ந்து கொண்டிருக்கின்றார். மௌனத்துக்கு காரணங்கள் அவருடைய சில தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டிருந்தால் கேட்டவருக்கு தெரிந்திருக்கும். அதை நான் மீண்டும் நினைவுபடுத்தவில்லை. எனது சீடிக்களை, இசைத்தட்டுக்களை எனக்கு தராதரத்தில் பிரஸ்ஸிங் ரெக்கார்ட்ஸாக சோனி கம்பெனியில் மிக மிக குறைந்த விலையில் இலவசமாக கொடுப்பதற்காக அவற்றை எனக்கு அச்சிட்டு பிரசிங் செய்து கொடுத்தவர் திரு தட்சிணாமூர்த்தி அவர்கள். அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் ஒரு வருடத்துக்குள், அதை நான் கூறலாமா தெரியவில்லை, அவரை விட்டு பிரிந்த அவரின் மகளுக்கும் சிறந்த அவரின் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று கூறி நான் விடைபெறுகின்றேன். சந்தோஷத்திலும் ஒரு கவலைகள் இருக்கும். அப்படி இருந்தும் அவர் வந்து இங்கு அமர்ந்திருப்பது அது ஒரு மிகச் சிறப்பு. மீண்டும் அவருக்கு ஒரு கைதட்டல் கொடுங்கள். என்னை இங்கு தங்க வைத்து எங்களது சுயத்துடனும் நன்றியோ அல்லது எப்படி சொல்வது, நன்றி தான், அதை விட எதை சொல்வது, எனக்கு உபசரிப்பை கொடுத்த வைஷாலி அவர்களுக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். என் மகளுக்கும் மிகுந்த நன்றி கூற வேண்டிய அவசியம் இல்லை என்று இல்லை. பெற்றோர்க்கு பிள்ளைகள் இந்த கடமையை செய்ய வேண்டும் என்பதை எடுத்து காட்டவே நான் இதை தமிழ்நாட்டில் இந்த நிகழ்ச்சியை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். மீண்டும் கூறி விடைபெறுகின்றேன். பெற்றோர்களுக்கு அவர்கள் யானைக்கும் மனிதர்க்கும் 100 வருடங்கள் வாழ்க்கை என்றால், பிறந்து 14 வருடங்களும் வாலிபர்கள் ஆவதற்கும் குமரிகள் ஆவதற்கும் பெற்றோர்களின் துணை அவர்களுக்கு தேவைப்படுகிறது. அதுபோல் 86 வயது முதல் 100 வயது வரை பெற்றோர்களுக்கு பிள்ளைகளின் உதவி தேவைப்படுகின்றது. இது சரியாக வரும் என்றால் கூட்டு குடும்பம் மீண்டும் ஆரம்பித்துவிடும். அது வர வேண்டும். அன்றுதான் தமிழ்நாடு மீண்டும் செழிக்கும். நன்றி, வணக்கம். நன்றிங்கய்யா உங்களுடைய வாழ்த்துக்கும் வார்த்தைகளுக்கும். அடுத்ததாக களம் அறிந்து, காலம் அறிந்து, இடம் அறிந்து, சிந்தனை செயல்கள் கூர்மையாக கவனித்து, ஆழ்ந்த அறிவும் ஆற்றலும் உயிர்ப்பான விஷயங்களை முன்னெடுத்து, தளபதி வழியில் கடமை காக்கும் கழகத் தொண்டன், எங்கள் தஞ்சை மண்ணின் இளங்காட்டு மைந்தன், எப்போதுமே வீரன், பேச்சாளர், எழுத்தாளர், இலக்கியவாதி, மாநிலங்களவை நாடாளுமன்ற உறுப்பினர், திமுக துணை பொதுச் செயலாளர் திருச்சி சிவா அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். சார், அப்படியே அந்த ஹிந்தி பாட்டு ஒண்ணு பாடியிருக்கு சார். சபையோருக்கு, இங்கு வந்திருக்கும் பத்திரிகையாளர்களுக்கு, நண்பர்களுக்கு, ஈழத்தமிழர் மக்களுக்கு, இந்திய தமிழ் மக்களுக்கு எல்லோருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளும் வணக்கங்களும். அது மட்டுமில்ல, இன்னைக்கு இவ்வளவு ஒரு குறுகிய, இவ்வளவு அரசியல் ரீதியில இவ்வளவு பரபரப்பா எல்லாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுதும் திருச்சி சிவா அவர்கள் இந்த மேடையை அலங்கரிக்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு தருணம். மிகவும் நன்றி இங்க வரவேற்கையா. திருச்சி சிவா சாரை பத்தி நான் சொல்ல தேவையில்லை, உங்க எல்லாருக்கும் அவரை பத்தி தெரியும். 2007ஆம் ஆண்டுல இருந்து ராஜ்யசபால எங்களுடைய எம்பியாக தமிழ் மக்களின் சார்பில் அங்கே எங்களுக்காக தன்னுடைய குரல் கொடுத்து
எங்களின் தேவைகளை அங்க பூர்த்தி செய்யறதுக்காக வாதாடி போராடி வரும் ஒரு நல்ல அரசியல்வாதி மட்டுமல்ல, ஒரு நல்ல மனிதன். எத்தனையோ நல்ல விடயங்களை அவர்கள் வந்து அங்கே பேசி நடாத்தி இருக்கின்றார். அதற்கு எல்லாருக்கும் முதல்ல ஒரு பெரிய நன்றி சொல்றதற்கு ஒரு கரகோஷம் கொடுத்திருக்கிறேன்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி. ஐயா, உங்களை பத்தி பேசுறதுக்கு எனக்கு வயசுல எனக்கு முதல்ல உங்களை மாதிரி தமிழே வராது. ஆனா என்னுடைய நான் உங்க மேல எவ்வளோ அன்பும் பாசமும் கௌரவம் வச்சிருக்கேன்றது எனக்கு தெரியும். கடந்த 15 வருடங்களாக ஐயா எனக்கு ஒரு நலம் விரும்பி, ஒரு நல்ல வெல்விஷர், என்ன ஒரு நல்ல கெட்டதுலயும் என்னோட பங்கெடுத்து நீங்க எங்க குடும்பம் மேல வச்சிருக்கிற அன்புக்கும் பாசத்துக்கும் மிகவும் நன்றியை நான் சொல்லிக்கிறேன். இதுல வந்து அடுத்ததாக திரு சீனு ராமசாமி சார், அவங்க வந்து தேசிய அவார்ட்ஸ் வின் பண்ண இயக்குனர் மட்டுமல்ல, சிறந்த கவிஞர். அவருடைய பல புத்தகங்களை வெளியிட்டிருக்காரு. மேகங்களின் பேத்தி என்ற ஒரு புத்தகம் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் சார். ஸோ இவங்க பொன்னான நேரத்தை எங்களோட இன்றைக்கு கொண்டு இங்க எங்களோட பகிர்ந்து கொள்வதற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் வந்து சுருக்கமாவே இன்னைக்கு பேசிக்கிறேன். ஏன்னா எல்லாரும் கொஞ்சம் பிஸியா இருக்கோம். கொஞ்சம் நிகழ்ச்சி ஆரம்பிக்க நேரம் ஆயிடுது. ஸோ அது மட்டுமல்ல, இன்னைக்கு திரு தீவான் அவர்கள் எங்களோட இணைந்திருக்கார். மிகவும் நன்றி மிஸ்டர் தீவான். என்னுடைய தோழி, இயக்குனர், கேமராமேன் வைஷாலி அவர்கள் எங்களோட இங்கே வந்திருக்காங்க. மிகவும் நன்றி அம்மா. அண்ட் மிஸ்டர் தக்ஷணாமூர்த்தி சார், ஹீ இஸ் ஃப்ரம் பிராவோ மியூசிக். இவங்க வந்து பல படங்கள் தயாரிக்கிறதும் மியூசிக்ஸ் சேனல்ஸ் நடத்துறது தான் அவங்க வேலை. அது மட்டுமல்ல, நான் அவரை வந்து ஒரு சின்ன ஒரு கதை சொல்ல விரும்புகிறேன். குயின் கோப்ரான்ற ஒரு ஆல்பம் நான் வந்து 2015 இங்கே ஆர்கேவி ஸ்டூடியோவில் வெளியிட்டேன். அதுலேயும் வந்து திருச்சி சிவா சார் தான் வந்து தலைமை தாங்கி நடத்தினாங்க. அந்த விழா அந்த அந்த ஆல்பத்தை வந்து எனக்கு இங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணது மிஸ்டர் தக்ஷணாமூர்த்தி சார் தான். அவங்களோட பிரேவோ அந்த சேனல் தான். ஸோ அவங்கள வந்து மேடையில் கூப்பிட்டு வச்சு எனக்கு கௌரவப்படுத்துறதுக்கு அன்னைக்கு மறந்தும் போச்சு. ஏன்னா அவர் வந்து அவ்வளோ பிஸியா இருந்து இந்த கடைசி நேரம் மட்டும் என்னுடைய சிடி எல்லாம் கொண்டு வரணும். அந்த காலத்துல சிடி இருக்கும் இல்ல, அதெல்லாம் கொண்டு வரணும். ஹி வாஸ் சோ பிஸி. அங்க எங்க ஓடி திரியிரு, நான் அவரை மறந்தே போனேன். அப்புறமா தான் நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. அவர் மேடையில கீழக்கு இருக்காரு. எனக்கு சும்மா பதறி போச்சு மனம். ஒரு நிமிஷம், ஐ எம் சோ சாரி, நான் அது வேணும்னே பண்ணல. இன்னைக்கு நான் உங்களுக்கு அது மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வேணும்னு நான் இதை சொல்லணும்ன்றது தான் என்னுடைய ஒரு மெயின் நோக்கமா இருந்துச்சு. ரொம்ப நன்றி. அந்த காலத்துல இருந்து எனக்கு எந்த இசைத்துறையிலையும் என்ன புத்தகம் தேவையோ எல்லாத்துலயும் பக்கபலமா இருக்கிறது மிஸ்டர் தட்சிணாமூர்த்தி. தேங்க்யூ ஸோ மச். அது மட்டுமில்ல, இங்க இப்போ நாங்க வந்து என்னுடைய அப்பப்பாவை பத்தி நாங்க கொஞ்சம் சொல்ல விரும்புறேன். என்னுடைய அப்பப்பா மாவண்ணா பீதாம்பரம் அவர்கள் ஒரு தமிழ் பண்டிதர் மற்றும் இந்து சமய விரும்பி. ஸோ அவங்க வந்து ஈழத்துல வந்து பெரிய பெரிய சாதனைகள் புரிந்தாலும் எங்களுடைய கலைகளை, கலாச்சாரத்தை, பண்பாட்டை எல்லாம் அவங்க வந்து அந்த காலத்துல நிறைய கவிஞர்கள் போல, நிறைய புலவர்கள் போல பாதுகாத்து வந்தாங்க. எங்களோட ஈழத்துல வந்து எங்களோட ஒரு 35 வருஷமா எங்களுடைய சரித்திரங்கள் வந்து அழிக்கப்பட்டு வருகின்றன, தமிழ் சரித்திரங்கள். ஸோ அதுல வந்து இப்போ நாங்க போராடி இப்போதான் நாங்க மீண்டு வந்திருக்கோம். இந்த காலத்துல என்ன மாதிரி பல தமிழர்கள் வந்து தங்களுடைய சரித்திரங்களை தேடி அதில் பதிவு செய்துட்டு இருக்காங்க. அந்த வகையில தான் என்னுடைய அப்பாவும் என்னுடைய அப்பப்பாவை பற்றி அந்த நினைவு மலரை ஒரு மீள்பதிவு செய்திருக்காங்க. அதுலதான் இந்த வந்து பிள்ளைப்பாட்டு கவிஞர் விப்ளபூத பீதாம்பரம் தமிழ்ச்சுடர் என்ற அந்த புத்தகம். இந்த புத்தகம் வந்து ஒரு நினைவு மலரா இருந்தாலும் அதுல வந்து பெரிய விஷயங்கள் எல்லாம் இருக்கு. என்னுடைய அப்பப்பா வந்து ஒரு சுவாமி விபுலானந்தரின் முதலாவது மாணவர் என்றது மட்டுமல்ல, அதுல பல விஷயங்கள், பல சரித்திர விஷயங்கள் எல்லாம் அதுல அடங்கி இருக்கு. அதை நீங்க உங்களால் முடிந்த அளவுக்கு படிச்சு பாருங்க. ஏன்னா இது வந்து எங்களுடைய சரித்திரத்துல, இலங்கையில் நடந்த ஒரு சரித்திரத்துல ஒரு சின்ன ஒரு அங்கம் என்றாலும் நாங்க அதை பதிவு செய்ய வேண்டும். ஏன்னா ஒவ்வொரு சின்ன 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 துண்டை எங்களை அழிச்சுட்டே வந்ததால எங்களுக்கு அங்கே இது தமிழர் பூமி தானா என்ற ஒரு கேள்வியே கேட்டுக்கிற அளவுக்கு இப்ப இருக்கோம். ஸோ அது தமிழர் பூமி தான். ஆனால் நாங்க வந்து இந்த போராட நிறைய ஞாபகங்களை, நிறைய கலாச்சாரத்தை, நிறைய பண்பாட்டை, நிறைய உண்மைகளை அழித்து மறைத்து எங்களை ஒதுக்கி வைத்திருக்கின்றார்கள். அது இன்னும் நடந்துட்டு இருக்கு. ஆனால்
எதிர்காலத்தில் அது வந்து இப்படிப்பட்ட புதிய புதிய பதிவுகளால் எங்களுடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு, எங்களுடைய அடுத்த வாரிசுகளுக்கு நாங்கள் அதில் சொல்ல வேண்டும் என்று நான் தாழ்ந்து உங்களுடைய வேண்டிக் கொள்கின்றேன். அடுத்ததாக என்னுடைய அப்பா ஈழத்து மெல்சிமன் எம்பி பரமேஷ், அவர் வந்து தன்னுடைய தமிழ் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டது அப்பா பாட்டு தான். ஆனா அது பிறக்கும் போது கலைஞர்கள் என்று சொல்லுவாங்க. நான் தலைக்கணத்துல பேசுறேன்னு நினைக்காதீங்க. நாங்க கற்றுக்கொண்டு சில கலைகளை செய்யலாம். பிறவி கலைஞன்ன்றது வந்து அது வேற எக்ஸ்ட்ரீம் லெவல். நான் வந்து இப்படிப்பட்ட அம்மாக்கும் சரி, அம்மா சங்கீத பூஷணம் சிவமாணி பரமேஷ் அவங்களுக்கும் சரி, இப்படிப்பட்ட ஒரு அப்பாக்கும் சரி, நான் ஒரு மகளா பிறந்தது ரொம்ப ரொம்ப நான் பாக்கியமா நினைக்கின்றேன். என்னுடைய கடமைகள் வந்து சிலது இருக்கின்றது. ஏன்னா எங்க குடும்பத்துல வந்து இனி ஒரு இசை வாரிசு இருக்குமான்றது கேள்விதான். ஏன்னா நாங்க எல்லாரும் வெளிநாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வெளிநாட்டுல வந்து எங்க தமிழ் மொழியையே நாங்க காப்பாத்துறது ரொம்ப போராடிட்டு இருக்கோம். என் குழந்தைங்களுக்கு நான் தமிழ் மொழி கத்துக் கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் புரியும், அவங்களுக்கு பேச மாட்டாங்க. ஸோ இந்த கலாச்சாரம் பண்பாடு எல்லாம் அவங்களுக்கு கற்றுக்கொள்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இனி அவங்க வந்து திருமணம் பண்ண போறது வந்து எங்க தமிழ் பெண்களான்றது அதெல்லாம் கேள்விக்குறிதான். ஸோ இது என்னுடைய குடும்பத்தில் வரும் கடைசி வாரிசு நான். ஈழத்து மெல்லிசை மன்னனின் எம்பி பரமேஷன் கடைசி வாரிசு நான் தான். ஸோ அதனால நான் வந்து இது என்னுடைய ஒரு பெரிய பொறுப்பாக வச்சிருந்தேன். என் அப்பாவை இங்க வந்து மரியாதை கொடுத்து அவருக்கு நல்ல கௌரவம் கொடுக்கணும்ன்ற ஒரு ஆசைதான் இந்த விழா. அதான் அவங்க சொல்லியிருந்தாங்க முப்பெரும் விழான்னு சொல்லி. அப்பா எழுதின புத்தகம், நான் வந்து அப்பாவுக்கு செய்யற கௌரவம். நான் மட்டுமில்ல, என்னுடைய சகோதரங்கள் எல்லாரும் ஜெர்மன்ல இருக்காங்க, பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து நாங்க செய்யற ஒரு பெரிய கௌரவம் எங்களுடைய அப்பாவுக்கும் எங்களுடைய அம்மாக்கும். எங்களுடைய அம்மா இறந்துட்டாங்க. அவங்க ஆசீர்வாதத்துல எல்லாம் நடந்துட்டு இருக்குன்றது வந்து நான் வந்து உறுதியாக நம்புகின்றேன். இதுல வந்து எனக்கு கிடைச்ச பெருமை என்னன்னு சொன்னா, இந்த தாய்க்கும் ஈழத்து மெல்லிசை எம்பி பரமேஷ் அவர்களுக்கும் ஒரு மகளாக பிறந்து என்னையும் வந்து ஒரு பெண் என்று சொல்லி அடக்காம, எனக்கு எப்போ இசையில் ஆர்வம் வந்துச்சோ பண்ணிக்கோன்னு சொல்லி விட்டுட்டாங்க. ஸோ அதை என்னை கட்டுப்படுத்தி இருந்தா நான் வந்து தொடர்ந்து இது பண்ணியிருக்க மாட்டேன். அதுக்கு நான் முதல்ல என்னுடைய அப்பாவுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி என்னுடைய அம்மா, அவங்க வந்து இப்போ எங்க கூட இல்லை என்றாலும் அவங்க வார்த்தைகள் தான் என்னை வந்து எப்பவும் வளர்த்துட்டு வழி நடத்திட்டு வந்திருக்கு. நன்றியம்மா, நீங்க எங்க இருந்தாலும் உங்க ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணும். அடுத்ததாக சின்ன ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். ஈழத்து கலைஞர்கள் என்று சொன்னா நாங்க வந்து ரொம்ப கஷ்டத்துல, அதாவது ரொம்ப பாடுபடுவோம். உங்களுடைய முயற்சிகளை எல்லாம், படைப்புகளை வெளியில கொண்டு வர்றதுக்கு, எல்லாத்தையும் நடத்துறதுக்கு, ஒரு ஒரு அங்கீகாரம் பெறுவதற்கு நாங்க ரொம்ப 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 கஷ்டப்படுவோம். ஏன்னா இங்க நீங்க ஒரு சிஸ்டம் வச்சிருக்கீங்க. ஒரு ப்ரொடியூசர் இருப்பாரு, ஒரு டைரக்டர் இருப்பாரு, ஒரு ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, நடிக்க வருவாங்க. அது இவங்க தான் ஒரு அமைப்பு இருக்கு. எங்க ஈழத்துல வந்து அது உருவாகும் முதல்ல எங்களுக்கு போர் வந்து எல்லாத்தையும் அழிச்சிடுச்சு. ஸோ இப்போ கூட நாங்க இப்போ யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு படம் எடுத்தாலோ இல்லாட்டி ஒரு பாடலை செய்தாலோ அந்த 64 கலைகளும் என்று சொல்லுவாங்கல்ல, அது வந்து ஒருத்தன் இல்லாட்டி 2 பேர் சேர்த்திருப்பாங்க. அதாவது நீங்க வந்து ஒரு டிரெக்டர் என்று சொல்றது அவர், எங்க இயக்குனர் வந்து இயக்குனராகவும் இருப்பாங்க, அதே சமயத்துல ஆடைகள் ஹேர் ஸ்டைலிஸ்டா இருப்பாங்க, ஆடைகள் எடுத்து கொடுப்பாங்க. அந்த அந்த துறைகளை எல்லாத்தையும் வந்து ஒருத்தன் கவனிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும். ஏண்டா எங்களுக்கு அதனால வருமானம் இல்லை. ஸோ இந்த இந்த போட்டி இருக்குல்ல, இந்த ஈழத்து கலைகள் இந்திய கலைகள் என்ற போட்டியை நாங்க எப்பவும் கம்பேர் பண்ணக்கூடாது. அதாவது ஒரு ஈழத்து படத்தை விட ஒரு இந்தியன் படம் எப்பவும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா நீங்க எங்களுக்கு எல்லாம் மூத்தவங்க, நீங்க சொல்றது தான் நாங்க பார்த்து பார்த்து கத்துட்டு வர்றோம். எங்களுக்கு ஒரு ஒரு பாடசாலையோ இல்லாட்டிக்கு இப்போ நாடகம் கற்றுக்கொள்வதற்கு இடமோ கூட்டு என்னன்னு சொல்லுவாங்க, கூத்துப்பட்டறையோ அப்படியோ அந்த விஷயங்கள் எங்ககிட்ட இல்லை. ஸோ நீங்க வந்து இங்க இருக்கிற மக்கள் எங்களுக்கு அதை கத்துக் கொடுங்க. அதாவது கலைஞர்கள், இந்திய கலைஞர்கள்ட்ட நாங்க எடுக்கிறது, இந்திய கலைஞர்கள் யாரும் கண்டாலும் ஈழத்து கலைஞர்கள் சொல்லி வந்தா அவங்களுக்கு கத்துக் கொடுங்க.
உங்களோட சேர்த்துக்குங்க, எங்களை முன்னுக்கு வர வைங்க. நாங்க வந்து அடுத்த ஜெனரேஷன்ல நிச்சயமா அவங்க எப்படியாவது கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்துருவாங்கன்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா உங்களை பார்த்து தான் நாங்க வளர்ந்துட்டு வர்றோம். ஸோ அது என்னுடைய சின்ன ஒரு வேண்டுகோள். எங்களை ஒதுக்காம நீங்க எங்களை இணைச்சு பார்த்தீங்கன்னா நாங்களும் அது, ஏன்னா நாங்க வந்து வேற நாடுன்றாலும் ஒரே ரத்தம். நாங்க தமிழர்கள். நாங்க ஒன்று கூடி ஏதாவது ஒரு வழியில நாங்க இது வந்து செய்யணும்னு விரும்புறேன். மற்றது நான் வேகமா இந்த பேச்சை முடிச்சுக்கிறதுக்காக ஆசைப்படுறேன். என்னுடைய கணவர் பிரபாகரன் அமெரிக்கால இப்ப என் குழந்தைங்களை பார்த்துட்டு இருக்காரு. அவங்களுக்கு 14 16 வயசும். தேங்க்யூ ஸோ மச். என்னை வந்து என்னுடைய அப்பாவோட என்னுடைய கனவை இங்க நிறைவேற்றி வைக்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. ஒவ்வொரு ஆண்ட வெற்றிக்கும் பிறகும் பின்னாடியும் ஒரு பொண்ணு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. என்ன பொறுத்தவரையில ஒரு பெண்ணுண்ட வெற்றிக்கு பின்னாடி ஒரு ஆண் இருக்கணும். அது என் கணவர் சரியா சேர்த்துட்டு வர்றாருன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி கரண். ஐ லவ் யூ ஸோ மச். ஐ லவ் யூ கிரிஷ். ஐ லவ் யூ கார்த்திக். உங்கள் அனைவரின் வரவுக்குமாக நான் ரொம்ப 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 நன்றி கடமைப்பட்டிருக்கேன். அடுத்ததாக மிஸ் கவிதா அவங்கள வந்து தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நடாத்துவதற்கு வேண்டுகிறேன். நன்றி. பாடல்களை கேட்டோம். உனக்கு தெரியுமா நான் உன்னை அழைத்தது, எனக்கு தெரியுமா நீ என்னை அழைத்தது அப்படின்னு அப்பாவோட வரிகள் கேட்டோம். ஸோ இப்போ நீங்க பாடினீங்கன்னா அந்த வார்த்தைகள் எங்களுக்கு அப்படியே 1960 நம்ம எம்எஸ்வி ஐயா போட்ட பாடல் மாதிரியே இருக்குது. ஸோ 2 வரையும் நீங்க பாடினீங்கன்னா நல்லா இருக்கும். ஷூர். நான் இந்த பாட்டை இப்ப ரீமிக்ஸ் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் புது ஸ்டைலா. ஆனா அது நான் இப்ப பாடல, அது வந்து ஜனவரி மாசம் வெளிவிட இருக்கேன். ஸோ இப்ப வந்து என்னுடைய அப்பா என்னுடைய அம்மாக்காக எழுதிய காதல் கடிதம் எப்படி அது வந்து இலங்கை வானொலியில் பதிச்சு கொண்டு கொடுத்தாங்க என்று சொல்லி ஒரு சின்ன கதை ஒண்ணு இருக்கு. அது நான் சொன்ன வந்தா அது பெரிய பெரிய கதை ஆயிடும், நேரம் போயிடும். ஸோ ஒன்லி பாடுறேன். உனக்கு தெரியுமா நான் உன்னை நினைப்பது, எனக்கு தெரியுமா நீ என்னை அழைப்பது, மணக்க முடியுமா மலர் பறித்தெடுக்காமல், மாலையாகுமா அதை தொடுத்தெடுக்காமல், படிக்க முடியுமா தொடர்கதை தொடராமல், படிக்க முடியுமா தொடர்கதை தொடராமல், பாட முடியுமா ஒரு இசை எடுக்காமல், பாட முடியுமா ஒரு இசை எடுக்காமல், உனக்கு தெரியுமா நான் உன்னை நினைப்பது, எனக்கு தெரியுமா நீ என்னை அழைப்பது, உனக்கு தெரியுமா நான் உன்னை நினைப்பது, எனக்கு தெரியுமா நீ என்னை அழைப்பது. நன்றி நன்றி. தமிழ்நாடு பிரசன்ட் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் யூனியனின் மாநில தலைவர் என்ற முறையில் இந்த விழாவிற்கு பெருமை சேர்க்கக்கூடிய அளவில் இந்த புத்தகத்தை வெளியிட்டு எம்பி அவர்கள் வெளியிட எம்பி பரமேஸ்வரர் அவர்களுடைய இந்த புத்தக வெளியீட்டு விழா சிறப்பாக நாடாளுமன்ற எங்களது தமிழ் பேச்சாலும் எங்கள் உள்ளத்தை கொள்ளை கொண்டிருக்கும் ஐயா சிவா அவர்களை நான் பாராட்ட கடமைப்பட்டுள்ளேன். அதேபோல் இங்கு அழகாக நம்மளையெல்லாம் இயக்குனர் சீனிவாசன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் இந்த புத்தகத்தை வழங்கி எங்களுக்கு ஒரு கம்பீர தோற்றத்துடன், பிரபாகரன் என்றால் ஒரு கம்பீர தோற்றம் ஒன்று உண்டு, அந்த இதற்கு ஏத்தாப்பிலே பிரபாகரன் அவர்களையும் இந்த தருணத்தில் நல்ல முறையில் இதை வழிகாட்டி தந்த PRO அவர்களுக்கும், இந்த நூல் வெளியீட்டு விழாவில் மெல்லிசை என்றால் நாம் எங்கொழுதும் கேட்கக்கூடிய மெல்லிசை
எங்கு சென்றாலும் நமக்கு மனதுக்கு இனிமையை கொடுக்கக்கூடிய மெல்லிசை. நான் இங்கு அவர்களை பாராட்ட வரவில்லை, வாழ்த்து பெற வந்து இருக்கிறேன். ஏனென்றால் என்னுடைய வயதோ 47. அவர்களுடைய நம்மளுடைய ஜெர்மனியிலிருந்து இங்கு வந்து இந்த புத்தகத்தை வெளியிட நம்மளது MP பரமேஸ்வர் ஐயா அவர்கள் இங்கு தேர்ந்தெடுக்கிறதுக்கு நமக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெருமை சேர்த்திருக்கக்கூடிய வகையில் இருக்கிறது. நீங்கள் உங்கள் கரயோசங்களை எழுப்பலாம். ஏனென்றால் மதியம் நல்லா உணவருந்தி விட்டு ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். ஏனென்றால் உற்சாகம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஒருத்தர் பேசும் பொழுது எனக்காண்டி கைத்தட்ட சொல்லல, இப்பொழுது அவர்கள் எல்லா விஷயங்களையும் தெளிவுபடுத்தினார்கள். நீங்கள் உற்சாகத்தோடு இருந்தால் மட்டும்தான் அடுத்து வரக்கூடிய பேசக்கூடியவர்களும் உற்சாகமாக பேசுவார்கள். ஏனென்றால் நம்மளுடைய பேச்சு கன்னடாவிலிருந்து இங்கே வந்து ஜெர்மனியிலிருந்து வந்து இந்த புத்தகத்தை வெளியிட தமிழ் பற்று உள்ள நம்ம மீது, அதேபோல் இலங்கையிலிருந்தும் வந்திருக்கக்கூடிய தமிழ் இனத்தினுடைய நம்மளுடைய பற்றாளர்களும் இங்கு வந்திருக்கிறார்கள். அதனால் உற்சாகத்தோடு உங்களை கரயோசங்களை எழுப்பி மற்றவர்களுக்கும் உற்சாகப்படுத்த வேண்டும். என்னென்றால் இப்பொழுது நான் ஒரு சின்ன ஒரு கதையை மட்டும் சொல்லி இதை முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். நமது இப்பொழுது நான் எல்லோரும் செருப்பை வெளியே கழட்டி போட்டு வந்தால் செருப்பு வெளியே கிடக்கிறதா என்று ஒரு ஆர்வத்துடனும் ஒரு பயத்துடனும் இருப்போம். ஏனென்றால் இப்பொழுது நான் தர்காவுக்கு போகும் பழக்கம் உடையவன். தர்காவுக்கு போகும்பொழுது ஒரு சில நபர்கள் செருப்பை பார்த்துட்டு தர்காவுக்கு வருவார்கள், உள்ளே போவார்கள், வெளியே வருவார்கள். ஏன் பதற்றத்தோடு இருக்கிறீர்கள் என்று கேட்டால், செருப்பு வெளியே கிடைக்கிறது, அதனால் தர்காவுக்கு போகக்கூடிய சூழ்நிலை இல்லை என்று சொல்வார்கள். ஆனால் அதன் கூட ஒருத்தர் வந்திருந்தார். அவற்றை கேட்டேன், என்ன பையை மடித்து கையில் வச்சிருக்கிறீர்கள் என்று கேட்டேன். நான் பதட்டத்தோடு இல்லாமல் இருக்கிறதற்கு செருப்பை கையில் எடுத்துக்கொண்டு தர்காவுக்குள் வந்துவிட்டேன் என்று சொல்லி நிம்மதியாக அந்த பிரார்த்தனையை முடித்தார்கள். அதே போல் இப்பொழுது திருப்பரங்குன்றத்தை பற்றி பேசினால் விவாதங்கள் பெரிதாக இருக்கும். அதனால் நான் இந்த தர்காவை பற்றி பேசுகிறேன். ஏனென்றால் இங்கு நாம் உற்சாகத்தோடு இருக்க வேண்டும். பதட்டம் இருந்தால் நமது மனம் பதட்டத்துடன் இருக்கும். வந்திருக்க ஆளுமை உள்ள ஆட்கள், பெரிய அரசியல்வாதிகள், இயக்குநர்கள் இருக்கும் பொழுது உங்கள் கரகோஷத்தை எழுப்பி மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வேண்டும் என்று கூறி கைத்தட்டின 5 பேர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது இந்த நிகழ்வு இந்த சிறப்பாக நடத்தி தந்த அனைவர்களுக்கும் என் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இதோடன் முடித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.